காட் பிளஸ் யூ. இன்றைக்கு நம்ம கிருபை பற்றி தியானித்து வருவோம். கிருபை மரியாதை உயர்த்தி தூக்கி நிறுத்துச்சு. அல்லேலூயா. அதே போல் கிருபை உங்களையும் தூக்கி நிறுத்தும், உங்களை உயர்த்தும். உங்கள் கிருபை பெரியது. அல்லேலூயா. அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், விசேஷமான தேவனுடைய கிருபை வந்த பொழுது தான் மரியாள் உயர்த்த பெற்றாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாறினாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்கள், அந்த ஆபிரகாம் சாராள் 100 வயதான பிறகும் அவங்களுக்கு கிருபை கிடைச்சதுனால அந்த வயதில் அவங்க பலன் அடைந்து தேவனுக்கென்று ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாங்க, ஐசக். அல்லேலூயா. ஐசக் என்றால் ஒரு சிரிப்பு. பிள்ளை பிறக்குமோன்னு சொல்லி நகைச்ச அந்த சாராள் நமக்கு பாருங்கள், அவங்க நகைத்தது போலவே ஒரு பிள்ளையை கொடுத்து சிரிப்பு சந்தோஷப்படுத்துகிறார் ஆண்டவர். அதே ஒரு மூன்றாவது காரியம் ரூத். இந்த ரூத் பாருங்கள், மோவாபிய பெண் அந்நிய தேசத்தில் அருவருப்பான தேசத்திலிருந்து பெத்லேகமுக்கு வர்றாங்க. பெத்லேகம் ஒரு பரிசுத்தமான இடம். பெத்லேகம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தேவனுடைய அப்பத்தின் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதா? அவருடைய நிறைவான பலன், அவருடைய கிருபைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவர் சிறகுகளின் நிலையிலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அவருடைய ஆவிலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அவருடைய மகிமையிலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள்லாம் நிச்சயம் வந்து சேரும். மகிமை கொண்டு வரும். தேவ மகிமை எல்லாத்தையும் கொண்டு வரும். மகிமை கிளம்பி போய் ஊரில் இருக்கிற காடைகளெல்லாம் கொண்டு சிறுவிடர் குணமாக கொடுத்துச்சு. மகிமை கிளம்பி போய் வானத்திலிருந்து மன்னாவை பொழித்தது. தேவனுடைய மகிமையை நீங்கள் வாசியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்களை அப்படியே மகிமை பின்தொடரணும். அவருடைய சிறகுகளுக்குள்ளாக உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வல்ல ஒரு நிலையில் தங்குவான். அவருடைய சிறகுக்குள்ளே நாம் தஞ்சம் புக வேண்டும். அப்பொழுது மகிமை நம்மை நிரப்பவும். அவருடைய நிழலிலே நாம் வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த நாளிலும் கூட அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாழ்ந்து பழகுங்க. ஆண்டவன் ஆசீர்வாதம். அங்கும் எங்கும் அலைந்து தெரிந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அது ஒரு பகுதியில் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அவருடைய சிறகுகளுக்குள்ளாய் அவருடைய நிழலுக்குள்ளே இருந்து வேலை பாருங்கள். அவருடைய சமூகத்தில் தஞ்சம் புகுங்கள். ஒரு சமாதானம், ஒரு பிஸ்னஸ், ஒரு மகிமை உங்களை வந்து அப்படியே நிரப்பும். அல்லேலூயா. அந்த ரூத் அவளுடைய போவாசுடைய தோட்டத்துக்குள்ள வந்துட்டான், வயல்வெளிக்கு வந்துட்டான். மகிமை நிரம்பியது. மூன்றாவதாக பாருங்கள், தாவீது வாழ்க்கை ஆண்டவர் அப்போஸ்தலர் 13:34 சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்கிறார். நித்திய கிருபையை கர்த்தர் காட்டுகிறார் தாவீதுக்கு. நித்தியமான ஒரு கிருபை. அது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தள்ளின சவுலிடத்தில் தள்ளின கிருபையை போல அல்ல, தாவீது நித்திய கிருபை. சவுல் வாழ்க்கையில் கிருபையை இழந்து போய்விட்டான். எரிச்சல் அடைந்து கோவப்பட்டு வீணா கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் முரண்பாடை பண்ணி கிருபை இழந்து போய்விட்டான். தேவனை அவன் சரியாக உத்தமமாக பின்தொடரவில்லை. இதயமற்றவனாக மாறிட்டான். உத்தம இதயத்தோடு தேடின தாவீது கிருபையை தக்க வைத்துக் கொண்டார். தாவீது கர்த்தருக்கென்று புத்திசாலியாக நடந்தார். அவனை தேடி மரணம் வந்துச்சு. ஒரு அடி தூரத்தில் மரணம் வந்துச்சு. அதையும் தாண்டி போயிட்டார். அதையும் ஜெயிச்சிட்டார். தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் கிருபை தொடர்ந்துட்டே வருது தாவீது. என்ன காரணம்? தேவக்கிருபை. உங்களிடத்திலும் தேவக்கிருபை. தாவீது நித்தியமான உனக்கு வீட்டை கட்டுவேன், உன் வீடு நிலைத்திருக்கும் என்று சொன்னார். உன் சந்ததியிலே ராஜாவை எலும்பு பண்ணுவேன்னு சொன்னார். ராஜரீகம் வரும்னு சொன்னார். அவனுடைய சந்ததியினால் கிறிஸ்து பிறந்தார். தாவீது சந்ததியில் கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. அவள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் தாவீது முன்பதை சங்கீதம் 78:79 சொல்லப்பட்டிருக்கிறது, கரவல் ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தவனை கரவலாடின் மந்தையிலிருந்து எடுத்து ஆண்டவர் கரவலாடின் பின்னே போய் கொண்டிருந்த தாவீது, கரவலாடுகளை மேய்ச்சிட்டு உண்மையாக மேய்ச்சிட்டு தாவீது ஆண்டவர் பார்த்து அப்படியே தூக்கி அவனை இஸ்ரவேலை மேய்க்கும்படி கொண்டு போகிறார். அதே போல் கர்த்தர் உங்களை மேய்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு அரசாளக்கூடிய ஞானம் புத்தியெல்லாம் ஆண்டவர் தந்து நடத்துகிற எவ்வளவு கிருபை, எவ்வளவு இறக்கும். இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் அந்த தயவு கொடுப்பார். நீங்கள் சாதாரண சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்பும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய முடியும். அதான் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். எந்த சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை வந்துச்சுன்னா உங்களை தூக்கி
நிலை நிறுத்துவார். தூக்கி நிலைநிறுத்துகிற கிருபை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கிருபை, தேவ கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்களை அப்படியே ப்ளஸ் பண்ணும். ஆமேன். உங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பார். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்கப்பா. கிருபையிலே எனக்கு ஆசீர்வாதமில்லே தவிக்கலாம். இப்பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை இறங்குவதாக, மகிமை மது பிள்ளைகளை மூடுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. தாவீதை தூக்கின கிருபை, மரியாளமாக தூக்கின கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகளை தூக்கி உயர்த்தட்டும். ஆண்டவர் ரூத் அந்நிய பெண்ணாக இருந்த ரூத்தை, வாழா வெட்டியாக வந்த ரூத்துக்கு வாழ்வு கொடுத்து அந்த தோட்டத்துக்கு, அந்த நிலத்துக்கு, ஆண்டவரே இந்த பகுதிக்கு சொந்தமான ஆட்சி கீர்த்தி பெற்ற மகளாக மாற்றினது போல தாவீதை அவிதமாய் ஆண்டவரே 1000 தலைமுறைகளுக்கு தாவீதுக்கு இறக்க செய்த கத்தை இறக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னேன். இறக்கங்கள் உண்டாகும், தயவு உண்டாகும். தாழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். காட் பிளஸ் யூ.